காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கை காண்பதற்காக வைக்கப்பட்ட எல்இடி திரை அகற்றம் செய்யப்பட்டதற்கு தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், யாருடைய உத்தரவின் பேரில் அந்த எல்இடி திரையானது அகற்றப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. இன்றைய தினம் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் திறப்பு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விழாவை உலகமெங்கும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் காணக்கூடிய வகையில் பல்வேறு அனைத்து கோயில்களிலும் இந்த எல்இடி திரைகள் அமைத்து நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். அதே போல சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினத்திலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் என்பதும் தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய நிலையில் பாஜக சார்பில் எல்இடி திரைகள் வைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். அதற்கு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரியவில்லை என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தனியார் நடத்தக்கூடிய அந்த புகழ்பெற்ற காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் கோயிலின் உள்ளே 8 மணி முதல் இந்த பஜனைகள் தொடங்கி இருப்பதாகவும் சாதாரண உடையில் இருந்த காவலர்களை கொண்டு எல்இடி திரைகள் தற்போது அகற்றப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு கோவிலில் தனிப்பட்ட முறையில் நடத்தப்படும் வழிபாடு செய்பவர்கள் பிரதமர் பங்கு பெறுகின்ற நிகழ்ச்சியினை காண்பதற்கு கூட ஒரு கடுமையான ஒரு விதியினை விதித்திருப்பதாகவும் எல்இடி திரையை அகற்றுவதற்கு யார் உரிமை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள திமுக அரசு குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறிவிட்டது என்றும் இந்து விரோத திமுக இப்போது மோடியின் மீதான வெறுப்பை போலீஸ் படையுடன் வெளிப்படுத்தி மக்களின் அபிஷேகங்களை என்றும் கடுமையாக விமர்சனம் என்பதும் செய்திருக்கிறார். சென்னையை பொறுத்தவரை பல்வேறு ஆலயங்களில் இந்த எல்இடி திரை அமைக்கப்பட்டு அதற்கான அயோத்தியில் நடைபெறும் நிகழ்ச்சியினை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வினை எடுத்துரைத்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது விமர்சனம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.